சிவில் இன்ஜினியரிங் பிடெக் மற்றும் எம்டெக் அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைவான கட்டணம், தரமான கல்வி, 100% வேலை வாய்ப்பு உறுதி. உடனே அணுகவும் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், மதுரவாயில். ரஷ்யாவோட நேரடியா யுத்தத்துக்கு அமெரிக்காவோ ஐரோப்பிய நாடுகளோ தயாரா? அப்போ இந்த உக்ரைன் ரஷ்யா இந்த யுத்தத்தினால நீங்க என்ன அச்சீவ் பண்ண போறீங்க? ரஷ்யாவை தோற்கடிக்க போறீங்களா? ஒரு பக்கம் எக்கானமி அடிவாங்க, இன்னொரு பக்கம் அவங்க கிட்ட இருக்க அந்த மிலிட்டரி ஹார்ட்வேர் அதெல்லாம் தீந்து போயிடும். அப்ப நம்ம கபால்னு களத்துல குதிச்சு உக்ரைனுக்கு ஆதரவா நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவை மிரட்டி பணிய வச்சிடலாம். ஏன்னா அப்ப எல்லாமே டெப்ளீட்டட் ரிசோர்சஸ், பணமும் கிடையாது. ரஷ்யா வேற வழி இல்லாம நம்ம நீட்டுற இடத்துல கழுத்து போட்டு சீஸ்ஃபயருக்கு ஒத்துப்பாங்க. இதுதான் அவங்களுடைய கனவாக இருந்தது. அந்த 150mm அம்யூனிஷன் இருக்கு இல்லையா, இதனுடைய ரஷ்யாவுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்றது 2,50,000 ஷெல்ஸ். என்டையர் நேட்டோவுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 1,10,000 ஷெல். நீங்க எப்படி அவனை மேட்ச் பண்ண முடியும்? எக்கானமி அழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சீங்க. யூரோப்பியன் எக்கானமி தான் அடிவாங்க. ப்ரொடக்ஷன்லாம் அவங்க பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க அதை அட்வான்ஸா கொண்டு போறாங்க அவங்களுடைய மிசைல் சிஸ்டம்லாம். அதனால தான் அந்த இஸ்கந்தரை விட்டு இப்போ பேட்ரியாட் எல்லாம் காலி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால ஒன்றும் பண்ண முடியாம கையை பசஞ்சு நிற்கிறாங்க. இதுக்கு மேலேயாவது புத்தி வர வேணாமா? இவங்களை இனிமேல் அடிக்க முடியாது. ரஷ்யாவை உங்களால வின் பண்ண முடியாதுங்க. அவங்க கிட்ட இருக்க மிசைல்ஸ் எல்லாம், அதுவும் இப்போ புதுசா அந்த சார்மாட் சாட்டர்ன் 2ன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து விட்டாலும் நீங்க காலி. என்டையர் யூரோப்பை நாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட இருக்கு. அதுலயும் பொருளாதார தடையும் கூட இப்ப ரீசெண்டா சொன்னாங்க, இப்பொழுது முற்றிலும் மேம்படுத்தப்பட்ட 18வது பொருளாதார தடை. அவன் 17 தடவை தடை போட்டு அவனை ஒன்றும் பண்ண முடியல. இப்ப 18வது தடை போட்டு தான் நீ அவனை ஒன்றும் இல்லாம பண்ண போற. புத்திவானா இவங்களுக்கு. அந்த அதர் ஹேண்ட் இவங்க தான் இப்ப அடி வாங்கி நிற்கிறாங்க. கேஸும் சரி, ஆயிலும் சரி, அதிக விலை கொடுத்து வாங்கி நிற்கிறாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் நீங்க அடி வாங்கிட்டு இருக்கீங்க. அவனை அடிக்கணும்னு நினைச்சிட்டு உங்களை நீங்க அடிச்சுக்கிறீங்களா? என்னைக்கு தான்டா உங்களுக்கு அறிவு வரும்? என்ன அசிங்கமா இல்லை இதெல்லாம்? They cannot continue the war for more than a week. ரஷ்யா நினைச்சிருந்தாங்க ஜெலன்ஸ்கி என்னைக்கோ தூக்கிட்டு போகுது. ஆனால் புட்டினை பொறுத்த வரைக்கும் என்னோட டேர்ம்ஸ் சொல்யூஷன், இது வரைக்கும் நான் பிடிச்ச பகுதியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அடுத்தது உக்ரைன் நேட்டோவில் சேரக்கூடாது, இதெல்லாம் ஒத்துக்கினா நான் சண்டையை நிறுத்துறேன், இல்லைன்னா மவனை நீயா நானா பார்த்துக்கலாம், எத்தனை பேர் ஒன்றா வாங்க, ஒத்தையா வரியா இல்லை மொத்தமாக வரியா, நான் ரெடி, நீங்கள் ரெடியா அப்படின்னு புட்டின் கேட்குறாரு. இவங்களால பதில் சொல்ல முடியல. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தி டெய்லி பஞ்ச் சரவணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன். ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதங்களில் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா தாக்குதல் நடத்த போறாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. ஏன் அப்போ இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறதுக்கு பேர் என்னது? இப்போ ஒரு 4 நாளுக்கு முன்னாடி பார்த்தோம், ஒரு 9 மாகாணங்கள் காலி அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துருந்தோம். அவங்களுடைய உக்ரமான தாக்குதல் அப்படின்றது இந்த ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப், இந்த உள்ளுக்குள்ள ட்ரோனை கடத்திட்டு போயிட்டு அடிச்சாங்க இல்லையா? ஆக்சுவலாக அது பெருசாக ஒன்றும் சேதம் கிடையாது. இவங்க தான் ஒரு விஷயம் என்னன்னா, மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறதுக்காக ஜூலை ஆகஸ்ட் திட்டமிட்டு மிகப்பெரிய தாக்குதல் அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போவே சமத்தியாக போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளாக இந்த களம் 8ல் அந்த சேவல் இறங்கிட்டு இருந்ததுனால இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி யாரும் கவனத்தை திருப்பவில்லை. அதுக்குள்ளே அங்கே பொலன்னு பொழந்து கட்டிட்டு இருக்காரு புட்டின். எல்லாமே இந்த ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப், இவங்க அந்த ட்ரோனை கடத்திட்டு போய் பண்ணாங்க இல்லையா? நல்லா கவனிச்சு பாருங்க, புட்டின் பெருசாக எதுவும் பேசலை. அவங்க மாதிரி ஒரு ஆக்ட் ஆஃப் டெரரிசம் அப்படின்னு சொன்னாங்களே தவிர, நாங்கள் பழிக்கு பழி வாங்குவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரம்ப் மாதிரியோ இல்லை இஸ்ரேல் ஈரான் மாதிரியோ எதுவுமே பேசலை அவர். நாங்கள் செய்கிறத காரியத்தில் செய்கிறோம், பேச மாட்டோம் அப்படின்னு இமிடியேட்டாக அவர் ரிட்டாலியேட் பண்ணலை, டைம் கொடுத்தாரு. இவங்கெல்லாம் பார்த்தீங்களா, அது மாதிரி அஷ்டம் நாங்கள் அந்த டுப்பலோ அந்த ஏர்கிராஃப்டெல்லாம் அடித்து நவுத்திட்ட உடனே அவங்க பயந்துட்டாங்க அப்படின்னு இது பண்ணியிருந்தாங்க. சரி மகனே, நீ அப்படியே நினச்சிக்கோன்னா இப்போ நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு காரியத்தில் இறங்கிட்டாருங்க. இப்போ அந்த சுமி இந்த மாதிரியான நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய மாகாணங்களை சுற்று போட்டிருக்காங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லித்தியம் டெபாசிட்ஸ் இருக்கு, ஏரியா இருக்குது, அந்த ரேர் எர்த் மினரல்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஏரியாவை கேப்சர் பண்ணிட்டாங்க ரஷ்யா. ஆக்சுவலாக இதுக்காகத்தான் அண்ணன் ட்ரம்ப் டீல் போடுனாரு, ரேர் எர்த் மினரல் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணு அப்படின்னாரு. அவர் போயிட்டு பிரிட்டனோட ஏற்கனவே 100 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு வந்துட்டாரு.
இருந்தாலும் இவரும் சைன் பண்ணினாரு, ஏதோ பண்ணாதா சொல்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் சொல்கிறதெல்லாம் நம்ப முடியலைங்க. சீனாவோட டீலுன்றாரு, அவங்க வந்து டீலா எங்கே டீலு அப்படின்றாங்க. இந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி பேசினுக்கிறாரு அவர். இப்போது ரஷ்யாவுக்கு வந்து இது பெரிய அட்வான்டேஜ், இந்த இஸ்ரேல் ஈரான் வார் ஆர் வாட் எவர் இட் வாஸ். நீங்கள் வந்து இது வெறும் சொல்கிறேன், இஸ்ரேல் ஈரான் இவங்க 2 பேரோட இது முடிஞ்சு போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சரி ரைட்டு, அவங்க ஏதோ சண்டைக்கு வந்தாங்க, போட்டாங்க, முடிச்சாங்க அப்படின்னு இருக்கலாம். ஈவன் அமெரிக்கா போயிட்டு மத்தியஸ்தம் பண்ணி நிறுத்தியிருந்தா கூட அது பெரிய அளவுக்கு அட்வான்டேஜாக இருந்திருக்காது ரஷ்யாவுக்கு. இப்போ அமெரிக்கா போயிட்டு குண்டு போட்டு அப்புறமா அதை நிறுத்தியிருக்காங்க. சரியா? இப்போ இஸ்ரேல் வந்து எதுக்கு ஈரான் மேலே அட்டாக் ஆரம்பித்தாங்க? அவங்க அணுகுண்டு தயாரிக்க போகிறாங்க, அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அவங்க அணுகுண்டு தயாரித்தா எங்களுக்கு தான் ஆபத்து, எங்களை ஒழிச்சு கட்டிடுவாங்க, எங்களுடைய செக்யூரிட்டி அண்டர் த்ரெட். இதுதான் இஸ்ரேலுடைய ஆர்கியூமெண்ட். இதுக்கு தான் அமெரிக்காவும் துணை போனாங்க. அப்போது இவ்வளோ நாளாக ரஷ்யா என்ன சொல்லிட்டு இருக்காங்க, உக்ரைன் நேட்டோவில் சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் அது எங்களுக்கு பெரிய த்ரெட். ஏன்னா நேட்டோ அப்படின்னும் போது நீங்கள் உங்களுடைய ஃபைட்டர் கிராஃப்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய மிசைல்ஸு அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே வைப்பீங்க. எங்களுக்கு ரியாக்ஷன் டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது எப்போவுமே வந்து ஒரு பெரிய நாடுகளுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பஃபர் ஸ்டேட்னு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் ஒரு நியூட்ரலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கோடாக இருக்கணும், நானும் இதை தாண்டி வரமாட்டேன் அப்படின்னு. இப்போ பாருங்கள், உக்ரைனை வந்து நீங்கள் நேட்டோவில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா கேட்கலாம், சார் அவங்க நேட்டோவில் சேர்றாங்க இல்லை கீட்டோவில் சேர்றாங்க, அவங்க சௌகரியம். இப்போ அந்த ஈரான் அணுகுண்டு வச்சிருக்கிறதுக்கு என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க இதில் ஒன்றா சேர்ந்துட்டு போகிறாங்க, உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்கலாம். ஆனால் நேட்டோவில் உக்ரைன் ஜாயின் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்புறம் அடுத்த நாளே பாருங்கள் இது நேட்டோ கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. உக்ரைன் ரஷ்யான்றது ஷேரிங் எ பார்டர் இல்லையா? அப்போ என்ன ஆகும், இவங்க ரஷ்யாவை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உக்ரைன்லேருந்து மிசைல் அனுப்பினாங்கன்னு சொன்னால் ரியாக்ஷன் டைம்ன்றது மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணுவாங்க ரஷ்யா? இப்போ வந்து அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நேரடியாக வராது, பட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஹைபாத்தட்டிக்கலி ஸ்பீக்கிங். மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்க, இந்த ஜெர்மனி, இட்டாலி இந்த மாதிரி நாடுகள்லேருந்து அனுப்புவாங்க. ரியாக்ஷன் டைம்ன்றது ஒன்று இருக்குது. அஃப்கோர்ஸ் சப்மரீன் லான்ச்சர் ஒன்று இருக்குங்க, அது வேறு விஷயம். ஆனால் அந்த சப்மரீனை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்டு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மிசைல்ஸ் வந்து அந்த நியூக்ளியர் ட்ரையாட்னு சொல்லுவாங்க, அதாவது லேண்ட் பேஸ்டு, அதுக்கப்புறம் ஏர்கிராஃப்ட்லேருந்து அனுப்பக்கூடியது, அடுத்தது சப்மரீன்லேருந்து அனுப்பக்கூடியது. இதுதான் வந்து அந்த ட்ரையாடோட 3 முக்கியமான பாயிண்ட்ஸ். அது தவிர ஏர்கிராஃப்ட் கேரியர் அதெல்லாமும் இருக்குது, அதை வச்சுக்கோங்களேன். இவங்களுடைய அமெரிக்காவுடைய லேண்ட் பேஸ்டு மிசைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 4-5 மாகாணங்களில் அந்த சைலோஸ்னு சொல்லுவாங்க, அண்டர் கிரவுண்டில் அவங்க வச்சுருப்பாங்க. எப்போ வேணுமோ அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய லேண்ட் பேஸ்ட் அப்படின்றது வந்து மோஸ்ட்லி சைலோஸ் கிடையாது, மொபைல் ட்ரக்கில் எங்கே ஒன்றா. ரஷ்யாவுடைய ஏரியா வந்து வாஸ்ட்டுங்க, எங்கேருந்து எவ்வளோ இருக்குது தெரியுமா அது. ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, மொபைல் வச்சுருப்பாங்க, எந்த தேட்டர் அஃபெக்ட் ஆகுதோ அங்கேருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது சப்மரீன் பேஸ்டு, அதுக்கப்புறம் ஏர்கிராஃப்ட் பேஸ்ட், இதுவும் அவங்களுடைய ட்ரையாடு. அப்போது நீங்கள் வந்து அமெரிக்காலேருந்து அனுப்பணும்னா இல்லை ரஷ்யாலேருந்து அமெரிக்கா அனுப்பணும் அப்படின்னா டைம் இருக்குது இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதுக்கு. வேறஸ் நீங்கள் வந்து யூரோப்பியன் தேட்டர்லேருந்து சண்டையை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போது உங்களுடைய அந்த நட்பு நாடுகள், நேட்டோ நாடுகள் இங்கே யூரோப்பில் இருக்கிறது. ஆனால் உக்ரைன் நேட்டோவில் சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் பக்கத்துலேயே இருக்குது, இங்கேருந்து அப்படி தூக்கி போட்டாலே இங்கே வந்து விழுந்துடும் இல்லையா? அது அவங்களுடைய த்ரெட்டு தானே. அப்போ அவங்க சொல்லுவாங்க இதைத்தான் நாங்கள் கூடாதுன்னு சொன்னோம். இதுக்கு இந்த ஈரான் இஸ்ரேல் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு பிரசிடென்ட்ஸ் இருக்குது, நிகிதா குருஷேவ், அவர் இங்கே யூஎஸ்எஸ்ஆரில் இருக்கார், அங்கே ஜான் எஃப் கென்னடி அமெரிக்காவில் இருக்கார். அப்போது குருஷேவ் என்ன பண்ணுறாரு, கியூபா அது அமெரிக்கா கிட்டே இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு நியூக்ளியர் மிசைல்ஸ் யூஎஸ்எஸ்ஆரோடைய மிசைல்ஸை வைக்கணும் அப்படின்னும் போது ஒரு பெரிய கிரைசிஸ் ஆகிட்டு இது இன்னொரு உலக யுத்தமாக வருமா அப்படின்னு பெரிதாக பேசப்பட்டது. அதுக்கப்புறமா பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி அவ்வளோ டென்ஸ் சுச்சுவேஷன். அப்போ என்ன பண்ணிட்டாரு, அது வந்து இந்த அமெரிக்கன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு அமெரிக்கா தான் இந்த சவுத் அமெரிக்கன் நேஷன்ஸ் அவங்க எல்லாத்தையும் ஒரு கும்பல் கூட்டின்னு இங்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன வந்தது, கியூபா யூஎஸ்எஸ்ஆரோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கான், அவன் எங்கள் ஊரில் கொண்டாந்து மிசைலை வைக்கின்னு சொல்கிறான், நீ கியூபாவை எவ்வளோ கொச்சல் குத்துனுக்கிறன்னு தெரியும், அவன் செக்யூரிட்டிக்கு வைக்கிறான், நீ என்ன எல்லாரையும் கூட்டு சேர்த்துன்னு வரக்கூடாதுன்னு சொல்கிறது. அன்றைக்கி யாராவது கேட்டாங்களா? கேட்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இவர் குருஷேவ் வந்து அதை வித்ரா பண்ணிக்கினாரு. அது வந்து ரஷ்யா யூஎஸ்எஸ்ஆர் தோத்துடுதுன்னு சொன்னாங்க, பட் அப்படி இல்லை, அது டர்க்கியில் இருந்த மிசைல்ஸை அவங்க வித்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அமெரிக்காவில். ஸோ ஒரு மாதிரி உனக்கு இல்லை எனக்கு இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு வந்து கியூபாவில் மிசைல் வைக்கும்போது நீங்கள் எதிர்த்தீங்க, அப்போ இன்னைக்கு உக்ரைனில் கொண்டாந்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் புட்டின் எதிர்க்கிறதுல என்ன தப்பு இருக்குது? உங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயமா?
இப்போ அந்த இஸ்ரேலுக்கு ஆதரவாக நீங்களும் போய் குண்டு போட்டிருக்கீங்க. அப்போது இஸ்ரேலோடைய ஆர்குமெண்ட் தானே எங்களுடைய ஆர்குமெண்ட்டு. இங்கே வந்து நாட்டோவில் வந்தீங்கன்னா நீங்கள் குண்டு வைப்பீங்க, எங்களுக்கு அது ஒத்து வராது, அதனால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு. இல்லை, இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னென்னா, புட்டின் வந்து எல்லாம் சொல்லலாம், அவர் வந்து சண்டை போடுறார், டிக்டேட்டர், வார்மாங்கர் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. உக்ரைனை அழிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா அவங்க கிட்ட இருக்க மிசைல்ஸ் எல்லாம் அனுப்பிச்சாங்கன்னு சொன்னால் அரை நாள் கூட தேவையில்லை, தரமட்டமாக்கிறோம் எல்லாத்தையும். ஆனால் அப்படி செய்யலை, அரை நாள் கூட தேவையில்லைன்றேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல் மிசைல்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. நீங்கள் வந்து நாங்கள் பேட்ரியாட் வச்சுருக்கோம் அப்படி இப்படின்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. எல்லாம் ஹைப்பர்சானிக் அமிச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ ஏன் அவர் பண்ணலை அப்படின்னா, பாருங்க, எங்களுக்கு வந்து உக்ரைனை நாசமாக்கணுன்றது ஐடியா கிடையாது. முதல்ல அந்த ஈஸ்டர்ன் உக்ரைன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து எத்னிக் ரஷ்யன்ஸ். அந்த ஏரியாவெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ணாமல் வச்சிருக்காரு உக்ரைன். அவங்களுக்கு எந்த விதமான ஃபெசிலிட்டியும் கிடையாது. உக்ரைன்னு பேர், ஆனால் அங்கே இருக்கவங்க அந்த எத்னிக் ரஷ்யன்ஸாக மெஜாரிட்டி அப்படின்றதுனால அதெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டார் அவர். அடுத்தது, ரஷ்யாவுக்கும் நமக்கு எந்த விதமான ரெசம்பிளன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தலையிட மாற்றிட்டாருங்க அவர். ரஷ்யனுக்கும் உக்ரைனுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ஆனாலும் நாங்கள் தனி அப்படின்னு. எப்படி இந்த பாகிஸ்தான் நாங்கள் திரும்பி பிரிஞ்சு போன உடனே நாங்கள் அப்படியே டெட் அகெயின்ஸ்ட் இந்தியா அப்படின்னாங்களோ அந்த மாதிரி அவர் பண்ணிட்டார். இந்த உக்ரைனுடைய கொச்சல் அப்படின்றது இன்னைக்கு நேற்று இல்லை நிரஞ்சன், பல வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஈஸ்டர்ன் யூரோப்பியன் நேஷன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து அந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் இருக்குது. அது இல்லாமல் உக்ரைன் வழியாக கேஸ் போயிட்டு இருந்ததுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ்எஸ்ஆர் உடஞ்சி வெளில வரும்போது அந்த அங்கேருந்து வந்த நாடுகளுக்கு கன்செஷன் ரேட்டில் கேஸ் விற்பாங்க, மற்ற நாடுகளை விட கம்மி. ஏன்னா எல்லாம் நம்மக்கிட்டேருந்து போனவங்க அப்படின்றதுனால. அப்போது அந்த இதில் இன்னொன்று 3.5 வருஷமாக சண்டை நடந்துருக்குதா. ஆனால் போன டிசம்பர் 31 வரைக்கும் உக்ரைன் வழியாக கேஸ் போயிருந்தது. அதுக்கு டிரான்சிட் ஃபீ ரஷ்யா உக்ரைனுக்கு கொடுத்துருந்தாங்க. இது எங்கேயாவது நடக்குமா? அது சண்டை நடக்குது. அதான் சண்டை அது பாட்டுக்கு நடக்கட்டும், கேஸ் இது பாட்டுக்கு போட்டோம், அதுக்கு நீ என்கிட்ட காசை கொடுத்துரு. நல்லா இருக்கு இந்த ஐடியா. இது எங்கேயாவது நம்ம கேட்க முடியுமா? ஏன்னா அவனுக்கு சண்டை நடக்குது, கேஸ் மட்டும் போகுதுன்னா அது தனி இது தனி. ஏதாவது கொள்கை வேற வியாபாரம் வேற அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அங்கேயும் அப்ளை ஆகுது அது. சரியா? ஸோ லாங் பேக் என்னன்னா, இது மாதிரி கன்செஷன் ரேட்டில் கேஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது உக்ரைன் அப்போவே ஆரம்பிச்சாங்க, நான் நாட்டோவில் சேரணும், அதில் சேரணும், இதில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு எதிராலாம் இது பண்ண ஆரம்பித்த உடனே அவர் ரஷ்யாவில் என்ன பண்ணிட்டாங்க, உனக்கு என்னத்துக்கு நான் வந்து கம்மி விலையில் கொடுக்கணும், எல்லாருக்கும் வர ரேட்டு தான் உனக்கும் அப்படின்னு உடனே அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த பார், நீ ஒழுங்கு மரியாதையாக நடந்துனீங்கன்னா நானும் உனக்கு இதை விட சீப்பாக கூட கொடுப்பேன், எனக்கு தேவை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னான். நீ எனக்கு எதிராக நடந்துருக்கிற, உனக்கு என்னத்துக்கு நான் கம்மியாக கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்குற ரேட் தான் உனக்கு, கொடுத்தா கொடு, இல்லாட்டா உனக்கு கேஸ் கிடையாது. ஸோ பல வருஷங்களாக இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அடுத்தது அந்த மின்ஸ்க் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து அந்த யூரோப்பியன் நேஷன்ஸு, உக்ரைன், ரஷ்யா இவங்கெல்லாம் சேர்ந்து போட்டது. இப்போ இதில் வந்து ரஷ்யாவுடைய ஸ்டேட்டஸ் ஒன் ஆஃப் த சிக்னேட்டரிஸ் இந்த சென்ஸ், அந்த சண்டை போடுற பார்ட்டிஸா இல்லை அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்க ஷரத்துக்கள்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேரண்டி கொடுக்குற பார்ட்டியா, இங்கே தான் சிக்கல். ரஷ்யா என்ன சொல்கிறாங்க, அது பாருங்க, இந்த அக்ரிமெண்ட் வந்து ஏதோ எனக்கும் உக்ரைனுக்கும் நீங்கள்லாம் வந்து மத்தியஸ்தம் அப்படி கிடையாது, நம்ம எல்லாம் சேர்ந்து மத்தியஸ்தம், உக்ரைன் இதை ஃபாலோ பண்ணணும், இதுதான் எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், எங்களுடைய பொசிஷன் அப்படின்னு. இது இப்படியே ஓடிட்டே இருக்கும்போது நம்ம ஏஞ்சலா மெர்க்கல் ஜெர்மனிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டு போனாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லுவாங்க, இதெல்லாம் சும்மா அப்படியே டைம் வாங்குறதுக்காக தான் நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டோமே தவிர அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்லாம் எங்களுக்கு என்றைக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நாங்கள் அதெல்லாம் பண்ணுறதா இல்லை. அப்போது நீங்கள் ஒப்பந்தம் அப்படின்னு போட்டுட்டு சும்மா இது அடிக்கி நாங்கள் பண்ணுங்க, அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எவன் நம்புவோம் அவங்கள? எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா அது? இதை பண்ணாங்க யூரோப்பியன் யூனியன் நேஷன்ஸ். ஆனால் இதையெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. பார்த்தீங்களா, ரஷ்யா வந்து சின்ன நாடுகளும் அடிக்குது அப்படின்னா, ஏன்னா நீ அங்கே உட்காந்து கொச்சல் குத்துனே இருப்ப, எத்தனை நாள் பொறுத்துட்டு இருப்பான் அவன்? அந்த மாதிரி தான். ஸோ இப்போ ரஷ்யா முடிவு பண்ணிட்டாங்க. இதில் பாருங்க, அந்த நீங்களே சொன்னீங்க, அந்த ஏகப்பட்ட இடங்களை கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா அப்படின்னு. ஜெலன்ஸ்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இவ்வளோ நாளாக அந்த ஒரு ரவுண்டுக்கு டிஷர்ட்டை போட்டுக்கின்னு இப்படி சுற்றி இருந்தவர் அன்னைக்கு அமெரிக்கா போகும்போது ட்ரம்ப் கேட்டார்ல, என்னது இது அப்படின்னு கேட்டார்ல அவர் ட்ரெஸ்ஸை. இப்போ அந்த நேட்டோ இது நடக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா கோட் சூட் போட்டுன்னு போகிறாரு. அப்பவும் அந்த லூஸு அதுக்கேற்ற பேண்ட் போடல, சாரி ஷூஸ், வேற ஏதோ ஒரு ஷூஸை போட்டு போய் அங்கே டீலிங்க்கு ஹெல்ப் பண்ணுறாரு.
அங்கே போயிட்டு எனக்கு காசு கொடுங்க. இங்கே அடி வாங்கினுக்கிறாங்க நாட்டில். அப்படியே போட்டு ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் நொறுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக அந்த பேட்ரியாட் பேட்டரிஸ் வச்சிருக்காங்க இல்லையா, அதையெல்லாம் தரமட்டமாக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா. இதில் வேற அவங்க போய் கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து பேட்ரியாட் கொடுங்க, 10 பேட்டரி கொடுங்க அப்படின்னா $15 பில்லியன். காசு எங்கேருந்து வரும்? அதுவும் நீங்கள் தான் கொடுக்கணும். அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, தம்பி நீ பேட்ரியாட் வாங்கிட்டு வா, தேர்ட் வாங்கிட்டு வா, என்ன ஒன்றா வாங்கிட்டு வா, எல்லாத்தையும் நொறுக்கிறதுக்கு நாங்கள் வழி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவங்க வந்து அந்த இஸ்கந்தர் மிசைல்ஸ், அதை வந்து இப்படி கூட சொல்லலாம், ஸ்கந்தர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த முருகர் மாநாடு இந்த மாதிரி, அது வந்து ஹைப்பர்சானிக்கு ப்ளஸ் அந்த மெனூவரபிலிட்டி அதிகம். அதனால் அதை இப்போ அதால் டிடெக்ட் பண்ண முடியல பேட்ரியாட்டால். அவங்க போட்டுக்கு படம் பிறந்து கட்டிகிட்டு இருக்காங்க. கண்ணாபின்னான்னு பேட்ரியாட் பேட்டரியெல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க. இவங்க போய் கேட்டதுக்கு இல்லை நாங்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. அப்போ எங்களுக்கு பார்க்கலாம், இதான் அவங்க நிலைமை. நிரஞ்சன் நல்லா யோசிக்கங்க. இப்போ ரஷ்யாவோட நேரடியாக யுத்தத்துக்கு அமெரிக்காவோ ஐரோப்பிய நாடுகளோ தயாரா இல்லை. அப்போது இந்த உக்ரைன் ரஷ்யா இந்த யுத்தத்தினால நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க? ரஷ்யாவை தோக்கடிக்க போகிறீங்களா? நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் மிசைல்ஸ் அதை இன்னும் சப்ளை பண்ணல. வெறும் டிஃபென்சிவ் மிசைல்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க. அதை பேட்ரியாட் சிஸ்டம் இதை கொடுத்துருக்கீங்க. ரஷ்யா அடித்தா தாங்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அப்போது இது எத்தனை நாளைக்கு இந்த சண்டையை நீங்கள் போட்டுகிட்டே இருப்பீங்க? இந்த யூரோப்பியன் யூனியனில் என்ன நினச்சாங்க, சண்டையை ஆரம்பிக்கும் போது சரி இப்படி ஒரு சண்டையை மூட்டி விட்டுட்டு ரஷ்யாவை அதுலேயே நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பொருளாதாரம் அடி வாங்கும். இன்னொரு பக்கம் நம்ம வந்து அந்த பொருளாதார தடைகள் போட போகிறோம். அவங்ககிட்டேருந்து கொண்டு கொடுப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ சுத்தமாக அவங்களுடைய எக்கானமி அடி வாங்கிடும். ஒரு பக்கம் எக்கானமி அடி வாங்கும், இன்னொரு பக்கம் அவங்க கிட்ட இருக்க அந்த மிலிட்ரி ஹார்ட்வேர் அதெல்லாம் தீந்து போயிடும். அப்போ நம்ம கபால்னு களத்தில் குதிச்சு உக்ரைனுக்கு ஆதரவாக நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவை மிரட்டி பணிய வச்சிடலாம். ஏன்னா அப்போ எல்லாமே டெப்ளீட்டட் ரிசோர்ஸஸ், பணமும் கிடையாது. ஒரு சண்டை நடத்தணும் அப்படின்னு சொன்னால் மிலிட்ரி ஹார்ட்வேர் வேணும், அதை கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கணும், அதுக்கு பணம் வேணும். ஸோ பேசிக்காக அந்த பணம் இல்லை, மிலிட்ரி ஹார்ட்வேரும் தீந்து போயிடுச்சு அப்படின்னும் போது ரஷ்யா வேற வழி இல்லாமல் நம்ம நீட்டுற இடத்துல கழுத்து போட்டு சீஸ்ஃபயருக்கு ஒத்துப்பாங்க. இதுதான் அவங்களுடைய கனவாக இருந்தது. இப்போ அந்த 155mm அந்த அம்யூனிஷன்ஸ் அதுதான் பெரும்பாலும் இந்த ஹோவிட்சர் அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அதில் யூஸ் பண்ணுறது உக்ரைனில் தீந்து போச்சுங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் அவங்களுக்கு சப்ளை பண்ணாங்க. எங்ககிட்ட இருக்கிறது இந்தாங்க எடுத்துக்காங்க, நாங்கள் இதை வச்சு நீ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. அந்த 155mm அம்யூனிஷன் இருக்கு இல்லையா, இதனுடைய ரஷ்யாவுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்றது 2,50,000 ஷெல்ஸ். என்டையர் நேட்டோவுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 1,10,000 ஷெல். அதில் பாதி கூட கிடையாது. நீங்கள் எப்படி அவனை மேட்ச் பண்ண முடியும்? எக்கானமி அழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்க. யூரோப்பியன் எக்கானமி தான் அடி வாங்கினுக்குது. ரஷ்யன் எக்கானமி நல்லா தான் இருக்குது. என்ன இன்ஃப்ளேஷன், அது வார் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. சண்டை நடக்கும்போது கொஞ்சம் விலைவாசி அதிகமாக தாங்க இருக்கும். அண்டு சண்டை நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், நம்ம மெட்ராஸ்லேயே கூட பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வேர்ல்டு வார் நடக்கும்போது இதில் நிறைய பேர் சம்பாதிச்சவங்க இருக்காங்க. ஸோ அந்த வார் எக்கானமின்னு சொல்லுவாங்க. அது தனியாக இதுவாகிட்டு இருக்கும். ஸோ நேச்சுரலி அது சிஸ்டம் வில் ஹீட் அப், இன்ஃப்ளேஷன் இருக்க தான் செய்யும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து மற்ற நாடுகளில் வரா மாதிரிலாம் கிடையாது, மேனேஜபிள் தான். ப்ரொடக்ஷன்லாம் அவங்க பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க வந்து அதை அட்வான்ஸாக கொண்டு போகிறாங்க அவங்களுடைய மிசைல் சிஸ்டம்லாம். அதனால தான் அந்த இஸ்கந்தரை விட்டு இப்போ வந்து பேட்ரியாட்டெல்லாம் காலி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களால ஒன்றும் பண்ண முடியாமல் கையை பசஞ்சு நிற்கிறாங்க. சரி, இதுக்கு மேலேயாவது புத்தி வர வேணாமா? இவங்களை இனிமேல் அடிக்க முடியாது. ரஷ்யாவை உங்களால் வின் பண்ண முடியாதுங்க. அவங்க கிட்ட இருக்க மிசைல்ஸ் எல்லாம், அதுவும் இப்போ புதுசாக அந்த சார்மாட் சாட்டன் 2ன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து விட்டாலோ, இந்த பொசைடான் அதை எடுத்து விட்டாலோ நீங்கள் காலி. என்டையர் யூரோப்பை நாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட இருக்கு. ஆனால் எதுவுமே பண்ணாமல் அவங்க மேலே பொருளாதார தடையை போட்டுட்டு, அதுலேயும் பொருளாதார தடையும் போட்டு இப்போ ரீசெண்டாக சொல்கிறாங்க இப்பொழுது முற்றிலும் மேம்படுத்தப்பட்ட 18வது பொருளாதார தடை. அவன் மேலே 17 தடவை தடை போட்டு அவனை ஒன்றும் பண்ண முடியல. இப்போ 18வது தடை போட்டு தானா நீ அவனை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ண போகிற? புத்தி வேணா இவங்களுக்கு. சாங்ஷன்ஸ் அப்படின்னா ஒரு தடவை போட்டாலே அது பொழுக்குன்னு இருக்கணும். 17 தடவை, இப்போ 18 தடவை போட்டும் உங்களால் முடியல அப்படின்னா அப்போ அது யூஸ்லெஸ்ன்னு தெரியலையா அவங்களுக்கு? அந்த அதர் ஹேண்ட் இவங்க தான் இப்போ அடி வாங்கினுக்கிறாங்க. கேஸும் சரி, ஆயிலும் சரி அதிக விலை கொடுத்து வாங்கினுக்கிறாங்க. ரஷ்யாலேருந்து அப்படியே பைப்லைன் வழியாக சீப்பாக வந்துருந்தது. அதை விட்டுட்டு இப்போ கட்டார்லேருந்து அமெரிக்காலேருந்து நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஆயில் வந்து ரஷ்யா அவன் அங்கேருந்து கொடுக்கறத விட்டுப்புட்டு அங்கேருந்து ரஷ்யாலேருந்து இந்தியாவுக்கு வருமா, இந்தியாவிலேருந்து அப்படியே சுற்றிக்கின்னு யூரோப்புக்கு போகுமா. டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், நீங்கள் மார்க்கெட் ரேட்டை விடுங்க, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்னு ஒன்று இருக்குது இல்லை.
அப்போ அவங்ககிட்ட இருந்து சீப்பாக வாங்குறதை விட்டுட்டு அதிகமாக வாங்கும்போது இப்போ இந்த பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா சீனா வந்து ஈரான்லேருந்தும் ரஷ்யாவில் வாங்குறத விட ஈரான்லேருந்து வாங்குறது பயங்கர சீப்புங்க. ஏன்னா ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடைகள் இருந்தது. அதில் வந்து 90% ப்ரொடக்ஷனை சீனா தான் வாங்கியிருந்தாங்க. அதனால தடையை மீறி வாங்குறாங்கன்றதுனால ரொம்ப சீப்பாக கொடுத்துருந்தாங்க. ஸோ சீனா வந்து ரொம்ப சீப்பாக உற்பத்தி பண்ணுது. இன்ஃபேக்ட் யூரோப்பில் கார் மேக்கராக இருக்கட்டும், 2 வீலர் மேக்கராக இருக்கட்டும், அடி வாங்கின்னு இருக்கிறாங்க சைனீஸ் காம்படிஷனை சமாளிக்க முடியாமல். அப்போது எல்லா இடத்துலையும் நீங்கள் அடி வாங்கிட்டு இருக்கீங்க. அவனை அடிக்கணும்னு நினச்சிட்டு உங்களை நீங்கள் அடிச்சுக்கிறீங்களாடா, என்னைக்கு தான்டா உங்களுக்கு அறிவு வரும்? இதில் வேற பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆனவன ஒரு மீட்டிங் போட்டுக்கிறாங்க. அங்கே வந்துட்டு டேடி டேடி அப்படின்னு பாட்டு பாடாத கூட ட்ரம்ப்பை பார்த்து என்ன அசிங்கமா இல்லை இதெல்லாம்? யோசிச்சு பாருங்க நிரஞ்சன். ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் எல்லா நாடுகளுடைய தலைவர்கள் கூடுகின்றார்கள். அங்கே போயிட்டு ஒருத்தரை பார்த்து டேடி டேடின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், டேய் நீங்களாம் என்னடா நாட்டு தலைவர்களா இல்லை வந்து எங்கள் ஊர் காமெடியன் பட்டாளமா அப்படி தானே நமக்கு கேட்க தோணுது. இந்த அளவுக்கு கேவலமாக நடந்துட்டு இருக்காங்க. சரி ரைட்டு, கூடி நீங்களே என்ன பண்ண போகிறீங்க? இல்லை நாங்கள்லாம் நேட்டோவுக்கு வந்து அதிகமாக செலவு பண்ண போகிறோம். சரி, செலவு பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? இல்லை ஒரு 10 வருஷம் 20 வருஷத்தில் நாங்கள் பெரிய ஆர்மி. அது வரைக்கும் அவன் விட்டு வச்சுருப்பான், அவனு முழுங்கிட்டு போயிடுவான்ல. என்ன பண்ண போகிறீங்க? அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சண்டை போட்டுக்கினே இருப்போம். உக்ரைன் நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணால் ஹெல்ப் பண்ணிக்கினே இருப்போம். எவன் அப்போ விட்டு காசு? இதுதான் இன்றைக்கி நிலைமைங்க. ஸோ ரஷ்யா வந்து இதை ஓகே. இப்போது ரஷ்யாவுக்கு வந்து நார்த் கொரியாவிலேருந்து ஏதாச்சும் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, எக்யூப்மெண்ட்னு இல்லை, நார்த் கொரியாவிலேருந்து சோல்ஜர்ஸ் அனுப்புகிறாங்க, படைபலம். ஆமாம். இதில் கேஷுவாலிட்டி இருக்க தான் செய்யுது. 2 பக்கத்துலேயும் வந்து லட்சக்கணக்கில் செத்துருக்காங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ரஷ்யாவுடைய ஆர்மி வந்து உக்ரைனோட பல மடங்கு பெருசுங்க. தே கேன் அஃபோர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இனிமே வந்து அந்த கேஷுவாலிட்டிக்கு ஒரு முடிவு வந்துடும். ஏன்னா அவங்க வந்து ஸ்லோவாக இது பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமாக அந்த உக்ரைன் தரப்பில் இருந்து அந்த ட்ரோன்ஸ், அதுதான் வந்து இந்த சோல்ஜர் கேஷுவாலிட்டியில் ஒரு மெயின் ரோல் அப்படின்னு வச்சுப்பாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த கண்ட்ரோல் சென்டர், கமாண்ட் சென்டர், அதுக்கப்புறம் இந்த ஏர் டிஃபென்ஸு, அதுக்கப்புறம் அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் எங்கே வச்சுருக்கீங்க, மிலிட்ரி ஹார்ட்வேர் எங்கே வச்சுருக்கீங்க, இதெல்லாம் தேடி தேடி பொழந்து கட்டிகிட்டு இருக்காங்க. தே கனாட் கண்டினியூ த வார் ஃபார் மோர் தென் அ வீக். என்ன இப்படியே வந்து எங்களுக்கு லாஸ் ஆனால் பரவாயில்ல, நாங்கள் வேர்ல்டு டூர் போகிறோம் அப்படின்னு சொல்லி உலகம் ஃபுல்லாக சுற்றி நிற்கிறாரு ஜெலன்ஸ்கி. இவ்வளோ அடி வாங்கி நிற்குது. இவர் அங்கே போயிட்டு பணம் கொடு பணம் கொடு பணம் கொடு அப்படின்னு கேட்டுனுக்கிறாரு. நாட்டில் தான் இருக்கணும் அவர். அதை பற்றி அவர் கவலையே கிடையாது. ரஷ்யா நினச்சிருந்தாங்கன்னா ஜெலன்ஸ்கியை என்றைக்கோ தூக்கியிருக்க முடியும். அவங்களுடைய எய்ம் அது கிடையாது. இந்த நாடு நாசமாக போகணும்னு நாங்கள் நினைக்கல, நீ நேட்டோவில் சேரக்கூடாது, இதுதான் எங்களுடைய எய்ம். ஆனால் இவங்க அதை புரிஞ்சுக்கிறதா இல்லை. கடைசியில் ஒட்டு மொத்தமாக உக்ரைனை பறி கொடுத்த பிறகு தான் இவங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொன்னால் அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது நிரஞ்சன். ஓகே சார், என்ன சொல்யூஷனாக இருக்க போகுது இதுக்கு சொல்யூஷன் அப்படின்றது இவங்களுக்கு புத்தி வரணும். உக்ரைன், யூரோப்பியன் யூனியனுக்கு அறிவோடு யோசிக்கணும். அவங்க இது சாத்தியமா, நம்ம இவ்வளோலாம் பண்ணணும்னு நினைக்கிறோம், இது நடக்கிற காரியமா, நடக்காத காரியத்துக்கு ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறோம், இது செலவு பண்ணுறதுனால யாருக்கு லாபம்? சரி ரைட், அவங்களே எக்கானமியாக வந்து அழிச்சிக்கிட்டு வராங்க. ஒன் நாட்டோட எக்கானமியும் அழிஞ்சுன்னு போகுது. அடுத்தது இல்லைங்க, அழிஞ்சாலும் பரவாயில்ல, ₹1 போட்டால் தான் ₹2 எடுக்க முடியும், அதனால் நாங்கள் ரஷ்யாவை அடித்த பிறகு நாங்கள் இதெல்லாம் இது பண்ணிப்போம் அப்படின்னு, அதுதான் நடக்காத காரியம் ஆகி போச்சு. ஸோ அல்டிமேட்லி இதில் யாருக்கு லாபம் அப்படின்னா, அந்த ஜெர்மனி இங்கே இருக்கவங்களாம் என்ன பண்ணாங்க, செகண்ட் வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ண டேங்க் எல்லாம் வந்து உக்ரைனுக்கு அமைச்சிருந்தானுங்க. லெப்பர்ட் டேங்க், என்னங்க நல்ல டேங்க், என்னங்க ஹிட்லர் அதாங்க யூஸ் பண்ணார். ஹிட்லரா? ஆமாம், அவரை தான் யூஸ் பண்ணார், நாங்கள் பத்திரமா வச்சுக்கிறோம். இதில் என்னென்னா, இத்தனை வருஷமாக அவங்களுக்கு வந்து யாரும் சண்டை போடுவாங்க அப்படின்ற ஒரு த்ரெட்டு கிடையாதுங்க. நேட்டோ அப்படின்ற ஒரு இது வேறு இருந்தது இல்லையா? அதனால் அதை வருஷம் நம்ம அந்த ஆயில் சர்வீஸ்லாம் கொடுப்போம்ல, பைக், அது கூட பண்ணல போல இருக்கு. அதை கொண்டாந்து இதெல்லாம் பண்ண வேண்டிய நிலைமை அது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து உக்ரைன் கிட்ட கொடுத்துட்டு இப்போ அவங்களுக்கு வேணும் இல்லையா, அதனால் அமெரிக்கா கிட்டேருந்து வாங்குவாங்க. அமெரிக்காவில் இருக்க அந்த மிலிட்ரி ஹார்ட்வேர் தயாரிக்கிற கம்பெனிகள், அவங்களுக்கு லாபம். இந்த புதுசாக வாங்கும்போது யார் காசு கொடுப்பா? அந்தந்த ஜெர்மனி, பிரான்ஸ், இவங்க தானே அந்த காசு கொடுக்கணும். அப்போ அந்த நாட்டு மக்களுக்கு இன்னொரு சுமை, இது எக்ஸ்ட்ரா தானே இந்த ரிப்ளனிஷ்மெண்ட் அந்த காசெல்லாம். அப்போது திருப்பி ஏற்கனவே ஒரு பக்கம் எக்கானமி டவுன்கிரேடில் போய் நிற்குது, இன்னொரு பக்கம் இதை வேற நீங்கள் செலவு பண்ணி நிற்கிறேன், எங்கேருந்து உருப்படுறது? அப்போ சொல்யூஷன் அப்படின்னா இவங்க ஒத்துக்கணும், கரெக்ட், உக்ரைன் வந்து நேட்டோவில் சேராது. நடுவில் ட்ரம்ப் சொன்னார்,
ஆனால் மறுபடியும் இவங்கெல்லாம் வந்து டேடி அப்படின்னோடனே இவங்களுக்கு அப்படியே குஷால் ஆகிட்டார், மகாம்போ குஷி ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி எஸ் ஐ எம் த டேடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அயத்துல்லா கமேனி அவரை கண்ணாபின்னு திட்டி அவருடைய ட்ரூத் சோஷியல் அதில் போட்டுக்கிறாரு, யூ ஆர் அ லயர். ஏங்க இப்படியெல்லாம் ஒருத்தர் பார்த்து சொல்லலாமாங்க? இதுதான் டிப்ளமசியா? நிஜமாகவே அவன் பொய் சொன்னாலும் அந்த மாதிரி பேசக்கூடாது. ஆனால் இவர் அப்படி தான் சொல்லியிருக்கிறார், நீ பொய் சொல்கிற, எவ்வளோ பெரிய ஆளு, என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கிற, நீ இருக்க இடம் எனக்கு தெரியும், இஸ்ரேலுக்கும் தெரியும், ஆனால் நான் தான் உன்னை காப்பாற்றினேன். இதாங்க பேச்சு இது? இதே நம்ம குழந்தை சண்டையில் நடக்கிற விஷயம் மாதிரி இருக்குது. ரொம்ப அசிங்கமாக போய் நிற்கிறாங்க இவங்க. இதை புட்டின் புரிஞ்சுக்கினாரு. இந்த காமெடியன்ஸ் எல்லாம் அப்படியே பண்ணிட்டு இருக்கட்டும், நான் இங்கே முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு. அநேகமாக 1 or 2 monthsக்குள்ளே ஒரு சொல்யூஷன் வந்தானோ நிரஞ்சன். ஆனால் புட்டினை பொறுத்த வரைக்கும் என்னோட டேர்ம்ஸில் சொல்யூஷன் இது வரைக்கும் நான் பிடிச்ச பகுதியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அடுத்தது உக்ரைன் நேட்டோவில் சேரக்கூடாது, இதெல்லாம் ஒத்துக்கினா நான் சண்டையை நிறுத்துறேன், இல்லைன்னா மவனை நீயா நானா பார்த்துக்கலாம், எத்தனை பேர் ஒன்றா வாங்க, ஒத்தையா வரியா இல்லை மொத்தமாக வரியா, நான் ரெடி, நீங்கள் ரெடியா அப்படின்னு புட்டின் கேட்குறாரு. இவங்களால பதில் சொல்ல முடியல. ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் த இன்டர்வியூ சார். வணக்கம். நன்றி நிரஞ்சன்.